ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, இந்த சிம்மராசி நேயர்களுக்கான ஏப்ரல் மாதத்திற்குரிய பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த ஏப்ரல் மாதமானது பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, சிம்மராசி நேயர்கள் கடந்த சில காலங்களாக சந்தித்த ஒரு பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்பொழுது முடிவடைய போகிறதா, இல்லை மீண்டும் அந்த ஒரு பிரச்சனையானது பார்த்தீங்கன்னா தொடர போகின்றதா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களானது இருக்குமா, இது போன்ற பல்வேறு விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க சிம்மராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்கிறது பெல் ஐக்கானே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த ஏப்ரல் மாதமானது பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது, சாதகமா பாதகமா அப்படிங்கிறத குறித்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இவர்களுடைய பலன்களை பற்றி பார்ப்பதற்கு முன்னாடி இவர்களுக்கு கிரக நிலைகளானது எப்படி அமைஞ்சிருக்கு, இதனுடைய அடிப்படையில் தான் அந்த ஒரு பலன்களும் அமைஞ்சிருக்கும். ஸோ அதனால் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்படக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏற்படக்கூடிய இந்த ஒரு கிரக நிலைகளை தாங்க நம்ம சொல்லணும். ஸோ இந்த கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்றத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா கேது, களத்திரஸ்தானத்தில் புதன், சனி, அஷ்டமஸ்தானத்தில் ராகு, சுக்கிரன் மற்றும் சூரியன், பாக்கியஸ்தானத்தில் சந்திரன், தொழில் ஸ்தானத்தில் குரு, லாபஸ்தானத்தில் செவ்வாய் என பார்த்தீங்கன்னா கிரக நிலைகளானது வலம் வருகிறது. கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது 7/4/2025 அன்று செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயனசயன போகஸ்தானத்திற்கு மாறுகின்ற. 10/4/2025 அன்று புதன் பகவான் களத்திரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகின்ற. 14/4/2025 அன்று சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகின்ற. 26/4/2025 அன்று ராகு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து களத்திரஸ்தானத்திற்கு மாறுகின்றார். 26/4/2025 அன்று கேது பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுகின்ற. 30/4/2025 அன்று புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகின்றார். ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதங்கள் முழுவதுமே பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பல கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் 8வது வீட்டில் மறைவதனால மனதில் குழப்பமும் தடைகளும் பார்த்தீங்கன்னா ஏற்படுவது போன்ற ஒரு உணர்வும் தோன்றலாங்க. இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய 2ஆம் பாதியில் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுடைய ராசி அதிபதி சூரியனுடைய உச்சங்கள் அடைவதனால மனநிலை உற்சாகங்களானது பெரும், ஆளுமை திறன்களும் பார்த்தீங்கன்னா இப்பொழுது அதிகரிக்கும். சிம்ம ராசிக்கு ஏப்ரல் முதல் 2 வாரம் குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள், சண்டைகள் போன்றவை ஏற்படலாம். குடும்பத்தில் நிம்மதியே இல்லை என்ற ஒரு எண்ணங்களானது மேலோங்கும். ஆனால் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய பயிற்சிகள் சூழலை மாற்றும். இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் நிலைமைகளானது பார்த்தீங்கன்னா சுமூகமாகுங்க. உங்களால் பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா சுமூகமாக கையாள முடியும். கணவன் மனைவியினுடைய உறவில் சின்ன சண்டைகளானது வந்தாலுமே நிதானமாக கையாள்வது நல்லது. காதலிப்பவர்கள் அவசியமாக பார்த்தீங்கன்னா பொறுமை காக்க வேண்டும். இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதமானது பணவரவு மற்றும் நிதி நிலையில் பெரிய பாதிப்புகளானது உண்டாகாது. இருப்பினுமே பெரிய லாபமோ அல்லது முன்னேற்றமோ எதிர்பார்க்க முடியாதுங்க. உங்களுக்கு வர வேண்டிய தொகை அல்லது பாக்கி போன்றவை எல்லாமே பார்த்தீங்கன்னா கிடைக்க தாமதமாகலாம். எது தேவையோ அதற்கு மட்டும் செலவிடுவது நல்லது. பதவி உயர்வு அல்லது இடமாற்றங்கள் ஆகியவை கிடைக்க காத்திருக்க வேண்டும். வேலையில் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்களானது கிடைக்க இன்னும் சில நாட்களானது ஆகலாம். ஏப்ரல் மாதத்தினுடைய பிற்பகுதி எல்லா வகையிலுமே உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. எல்லா இடங்களிலும் எந்த துறையாக இருந்தாலுமே உங்களுடைய உழைப்பு அறியாவிட்டாலுமே அதற்கான அங்கீகாரங்கள், ஊதியங்கள், வெகுமதிகளானது பார்த்தீங்கன்னா கிடைக்க தாமதமாகலாங்க. வேலை மாற்றங்கள் வரும்போது பரிசீலனை செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள். ராசிக்காரர்கள் இந்த ஏப்ரல் மாதங்கள் முழுவதுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். தற்போது இருக்கக்கூடிய நிலையில் எந்த ஒரு மாற்றங்களும் செய்ய வேண்டாம் என்று நினைப்பவர்களுக்கு பெரிய சிக்கல்களானது ஏற்படாது. மேலுமே இந்த மாதத்தில் தடைபட்டு இருந்த பணமானது சேர, உடல் ஆரோக்கியங்களானது பார்த்தீங்கன்னா சீராகுங்க. அதிக கோபத்தினால வீண் பகைகளானது உண்டாகலாம்.
அடுத்தவர்களுடைய விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது. அதேபோல் சுக்கிரனுடைய சஞ்சாரங்கள் ஆடம்பர செலவுகளை ஏற்படுத்தும். பயண சுகங்களும் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் கூடுதல் செலவை சந்திக்க நேரிடும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பது வேகமாகுங்க. தேவையான பண உதவிகளானது பார்த்தீங்கன்னா கிடைக்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணியினுடைய காரணமாக உடல் சோர்வுகளானது உண்டாகலாங்க. சக ஊழியர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்கள் சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. கணவன் மனைவியினுடைய ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக மன அமைதியானது கிடைக்கும். பிள்ளைகளுடைய நலனில் அக்கறையும் காட்டுவீர்கள். பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா கவனங்கள் தேவை. கலைத்துறையினருக்கு இதுவரை இருந்த தடைகளானது நீங்கும். அரசியல் துறையினருக்கு புத்தி தெளிவுகளானது பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க. மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் அலட்சியங்கள் காட்டாமல் இருப்பது நல்லது. விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்ளும் போது கவனங்கள் தேவை. இந்த காலகட்டத்தில் இழந்த செல்வாக்கை மீண்டும் நீங்கள் பெறுவீர்கள். உடல்நிலையில் முன்னேற்றங்களானது ஏற்படும். பொருளாதாரத்தில் தட்டுப்பாடுகளானது வராது. கடன் பாக்கிகளானது பார்த்தீங்கன்னா அடையுங்க. பூர்வீக சொத்துக்களில் உள்ள வில்லங்கமானது நீங்கும். மேலுமே இந்த ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா காரியங்களும் உங்களுக்கு முன்னேற்றமாக நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். எதிர்பார்த்த பணமானது வந்து சேரும். புதிய தொடர்புகளானது ஏற்படுங்க. திறமைகளானது உங்களுக்கு வெளிப்படும். பல வகையிலும் முன்னேற்றங்களானது உண்டாகும். சொத்து தொடர்பான விஷயங்களில் இழுபறியான நிலைகளானது காணப்படும். இடமாற்றங்களும் உங்களுக்கு உண்டாகுங்க. சுப செலவுகளும் ஏற்படும். தொழில் வியாபாரங்கள் தொடர்பான காரியங்களில் தாமத போக்கானது காணப்படுங்க. செலவும் அதிகரிக்கும். தேவையான பண வசதியானது கிடைக்குங்க. விரிவாக்கங்கள் தொடர்பான முயற்சிகள் இழுபறியான நிலையில் இருந்து பின்னர் முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பயணங்கள் செல்ல வேண்டியதாக இருக்குங்க. சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றங்களானது உங்களுக்கு தாமதப்படலாம். இந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடும் முன்பு தயக்கங்கள் ஏற்பட்டு பின்னர் தெளிவுகளானது உண்டாகும். குடும்பத்தில் திடீர் குழப்பங்களானது ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே எதையுமே பார்த்தீங்கன்னா பேசி தெளிவுபடுத்தி கொள்வது நன்மையை கொடுக்குங்க. குழந்தைகளுக்கான பொருட்களையும் நீங்கள் வாங்குவீர்கள். பெண்களுக்கு இழுபறியாக இருந்த காரியங்கள் முடிவிற்கு வரும். புதிய தொடர்புகளால் லாபங்களானது கிடைக்க பெறுவீர். இடமாற்றங்களானது உங்களுக்கு ஏற்படலாங்க. கலைத்துறையினருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகளானது கைகூடி வரும். அதிகமான ஒப்பந்தங்களில் பார்த்தீங்கன்னா கையெழுத்திட வேண்டியதாகவும் இருக்கு. உடன் பணிபுரியக்கூடிய பணியாளர்களால் நன்மைகளானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படுங்க. அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த பதவிகளை அடைவீர்கள் அப்படின்னே சொல்லலாம். மேலிடத்தின் மூலமாக உங்களுடைய காரியங்கள் அனைத்துமே பரிசீலனை செய்யப்படும். மாணவர்களுக்கு கல்விக்கான செலவுகளும் உண்டாகும். திறமைகளானது வெளிப்படும். புதிய நபர்களினுடைய அறிமுகங்களானது உண்டாகுங்க. அதன் மூலமாகவே நன்மைகளும் ஏற்படும். இந்த மாதத்தில் நல்ல பெயரை நீங்கள் வாங்குவீர்கள். மூலதனத்திற்கு தேவையான பணமானது வந்து குவியும். எதிரிகளுடைய வகையில் சற்று கவனமுடன் செயல்படணும். அதனை சரியாக பயன்படுத்தி கொள்ளவும். அதேபோல் இந்த காலகட்டத்தில் சுக்கிரனுடைய சஞ்சாரத்தினால பார்த்தீங்கன்னா கலைத்துறையினர்களை சார்ந்த துறைகளில் ஈடுபட்டு இருப்பவர்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். புதிய ஒப்பந்தங்களானது கிடைக்க பெறுவீர். பிற மொழி பேசக்கூடியவர்கள் மூலமாகவே உதவிகளும் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதங்கள் உங்களுடைய நிலைமைகளானது மாறும். நீங்கள் விரும்பியதை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலைகளானது இப்பொழுது கிடைக்குங்க. கன்சல்டன்சி துறைகளில் வேலை செய்பவர்கள் தகுந்த முன்னேற்றத்தை பார்த்தீங்கன்னா கிடைக்க பெறுவீர். பள்ளி கல்லூரிகளில் பணிபுரியக்கூடியவர்கள் நற்பலன்கள் கிடைக்க பெறுவீர் அப்படின்னே சொல்லலாம். பதவி உயர்வுகளும் உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கும். மேலுமே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது தேவை. குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எதையுமே பார்த்தீங்கன்னா இப்பொழுது எடுக்க வேண்டாம். அதேபோல் வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருப்பது நல்லது. இரவு நேர பயணங்களை நீங்கள் முற்றிலுமே தவிர்க்க வேண்டும். பூர்வீக சொத்து பிரச்சனையை சற்று பொறுமையுடன் பார்த்தீங்கன்னா கையாள வேண்டியது ரொம்ப அவசியங்க. சிலருக்கு ஷேர் மூலமாகவே பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. உத்தியோகத்தில் வேலை சுமைகளானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் என்றாலுமே சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்புனால மிக சிறப்பாக செய்து அதிகாரிகளினுடைய பாராட்டுகளை பார்த்தீங்கன்னா பெறுவீர்கள். சிலருக்கு தடைப்பட்ட பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. தொழில் வியாபாரங்கள் சிறப்பாக நடைபெறும். எதிர்பார்த்ததை விடவும் பணவரவுகளானது கூடுதலாகவே கிடைக்கும். ஆனால் அரசாங்க வகையில் எதிர்பார்க்கக்கூடிய லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் கிடைப்பதில் உங்களுக்கு தடைகளும் தாமதங்களுமே உண்டாகும். நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலைகள் மகிழ்ச்சி கொடுப்பதாக இருக்குங்க. அதேபோல் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலைகளானது உற்சாகம் தருவதாக இருக்கும். எதிர்பார்த்த சலுகைகளும் இப்பொழுது கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம்.
மேலும் பரிகாரமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் திங்கட்கிழமை என்று சிவபெருமானுக்கு வில்வத்தால அர்ச்சனை செய்து நெய் தீபங்களை ஏற்றி வழிபடுவது ரொம்ப சிறந்தது. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.